ராணி 2024ல தமிழ் டப்பில் தந்திவன் யூடியூப் சேனல் வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. ராகவேந்திரா அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ராஜசேகர், தர்பால், ஜுஜாதா மற்றும் படம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோயினி எப்படியாவது படித்து டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு லட்சிய கனவோட இருப்பாங்க. அவங்க அப்பாவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி இவங்களோட லைஃப் ஜாலியாக போயிட்டுருக்கும். வில்லன் இது மாதிரி கஷ்டப்படுற பெண்களாக பார்த்து தேடி அவங்களுக்கு விபச்சாரத்தில் தள்ளிடுவான். ஒரு கட்டத்தில் வில்லங்கிட்ட நம்ம ஹீரோயின் சிக்கிடுவாங்க. இப்போ இறுதியில் வில்லங்கிட்டிருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஸ்டோரி லைன் தான். ஏன்னா ஸ்டோரி லைன் சூப்பராக இருக்குது. ஏன்னா இது மாதிரியான ஸ்டோரி லைன் எடுத்து ஒரு தைரியம் வேணும். இவங்க தைரியமாக துணிஞ்சு எடுத்திருக்காங்க. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு அடுத்தது என்ன நடக்கும் அப்படி ஒரு பரபரப்பான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சாதாரண கஷ்டப்படுற பெண்ணு இது மாதிரி வழிதிடு மாதிரி ஒரு வில்லங்கட்டை இதே மாதிரி ஆட்கள் கொண்ட ஒரு குணம் கொண்ட வில்லங்கட்டை சிக்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உள்ள போய் தெளிவாக சொல்லியிருக்காங்க. படத்துடைய ஹீரோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் சும்மா வேறு லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய வில்லனுடைய பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. படத்தில் நடிச்ச எல்லாமே வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய மியூசிக் நல்லா இருக்குது. படத்துடைய சினிமோட ஹை குவாலிட்டி மியூசிக் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் வைஸாக இந்த படம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. எமோஷனல் சூப்பராக கனெக்ட் ஆகுது. படம் பார்க்கும்போது இப்போ அடுத்தது என்னடா இது, இந்த பொண்ணு பாவண்டா எப்படி தப்பிக்குமோ, வில்லன்ற இப்படி இருக்கிறான் அப்படிங்கிற நமக்கு அந்த மாதிரியான உணர்வு ஏற்படுத்துது. எப்படியாவது அந்த பொண்ணு தப்பிச்சா போதுடா அப்படிங்கிற அளவுக்கு ஏற்படுத்துது. செகண்ட் ஆஃப் ட்விஸ்ட் எல்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பதப்பதைப்பை நமக்குள்ளே ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா மைனஸ் பெருசாக இல்லை. ஏன்னா ஒரு சில சீன்ஸ் அப்படி இருக்குது. செகண்ட் ஹாஃபில் மட்டும் இன்னும் கொஞ்சம் அந்த ட்விஸ்ட் படம் ஸ்பீடு பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படலாம் அது மாதிரியான சீன்ஸில் கொஞ்சம் இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்துட்டு தனியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முதல்ல இந்த படம் சூப்பராக சுமாராக இந்த படம் ஒரு ஒன் டைம் என்ஜாய் பண்ணுங்க நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம். உங்களிடம் வந்து உங்கள் கருவி